வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்றைக்கி நம்ம டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கான்செப்டை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்டு. ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா பார்த்தோன்னா என்னவாக இருக்கும்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. ஸோ இதை 3 விதமாக மாற்றி எழுத முடியும். இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. இதுவே டைம் கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இதுவே நம்மளுக்கு 2 விதமாக கொடுப்பாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர்லேயும் கொடுப்பாங்க, மீட்டர் பர் செகண்ட்லேயும் கொடுப்பாங்க. இப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சுக்கோங்களேன். அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணுன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம், 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். இதுவே மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதே கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணுன்னா 18/5 பண்ணுவோம். ஸோ இந்த 5/18 சொல்கிறோம்ல, இது எப்படி வந்துச்சுன்னா, ஸோ 1 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 1000 மீட்டர் இருக்கும். 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 1 மணி நேரத்துக்கு 60 × 60 இருக்கும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 5/18 வரும். ஸோ இதுதான் இந்த 5/18. நெக்ஸ்ட்டு இப்போது டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீடு டைமுக்கு இன்வெர்ஸாக இருக்கும். ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைமு. ஸோ இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் சேம்னா ஸ்பீடு இப்போ 5, 6ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணி ரேஷியோவாக எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடு 5, 6னா டைம் 6, 5ன்னு சொல்லி இருக்க போகுது. இதுவே ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, டைம் சேமாக இருக்கும். டைம் சேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸாக இருக்கும். எப்படின்னா, இப்போ டைம் சேம் இந்த இடத்துல. ஸோ ஸ்பீடு 5, 6னா டைமுமே என்னவாக இருக்கும், 5, 6ஆக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது, டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு, டைமுக்கு. இதே டைம் சேமாக இருந்துச்சுன்னா அது ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் இருக்குது. பட் ஆனால் இதில் கேட்குறதே டைம் தான் கேட்குறாங்க. டைமுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், டிஸ்டன்ஸு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இதில் நமக்கு டிஸ்டன்ஸுமே கொடுத்துட்டாங்க, 364. ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்பீடுமே கொடுத்துட்டாங்க. ஸோ 52. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 7ல் டைரெக்டாகவே கேன்சல் ஆகும். ஸோ 7 ஹவர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 20 மீட்டர் பர் செகண்டு. ஹவு மச் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் வில் த கார் ட்ராவல் இன் 2.5 hours? ஓகே, இதில் ஆக்சுவலி கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, டிஸ்டன்ஸு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்பீடு இன்ட்டு டைம் தானே. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு என்ன, 20. இதை மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம், 18/5 இன்ட்டு 2.5 நம்ம 5/2ன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 5/2. ஸோ இந்த 5 க்கு 5 கேன்சல் ஆயிரும்.
ஸோ 180 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எ மேன் ரன்ஸ் 200 meters in 24 seconds இஸ் ஸ்பீடு. ஸோ இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமு. நம்மளுக்கு இதில் ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 200 டிவைட் பை 24, 18/5. எதனாலன்னா நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர் தானே மாற்றுறோம். ஸோ அதனால தான். ஸோ டைரெக்டாகவே கரெக்டாகிடும். 30 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எ மேன் கவர்ஸ் certain distance in 8 hours at the speed of 75 km/h. To cover the same distance in 6 hours, what should be speed? ஓகே, இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைமோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் வந்து இந்த இடத்துல வந்து 8:6 இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், 6:8 இருக்கும். ஸோ இங்கே 6 தான் 75 சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 தான் 75னா 8 என்னன்னு சொல்லி பார்த்தா ஈஸியாக வந்துடும். ஸோ 3, 4, 25. ஸோ 100 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, when the speed of the car increased by 30%, it takes 24 minutes less to cover the same distance. What is the time taken to cover the same distance as usual speed? ஓகே, இதுலேயுமே நம்மளுக்கு வந்து போன சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ரேஷியோவில் இது பண்ணும்போது 100லேருந்து 130ன்னு வச்சுக்கோங்களேன், 130 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10லேருந்து 13 ஆகிருக்கு. ஸ்பீடு வந்து என்ன, 10லேருந்து 13 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டைம் வந்து பார்த்தோம்னா 13 வந்து 10 ஆகிருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான். இந்த 3 தான் வந்து 24. நம்மளுக்கு கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க, what is the time taken to same distance as the usual speed? ஸோ 8 × 13. ஸோ இது என்ன பண்ணலாம், 104ன்னு சொல்லி வரும். ஸோ 104னா ஒரு 60 ப்ளஸ் ஒரு 44. இதுதான் வந்து 1 hour 44 minutes இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு, the ratio of speed of A and B 4:5. Hence A takes 20 minutes more than the time taken by B to reach the destination. If A had walked double his speed, he would have covered the distance in. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஸ்பீட் வந்து 4:5, டைம் அப்படின்னா வந்து 5:4 இருக்கும். ஸோ இந்த 1 தான் வந்து நம்மளுக்கு 20. ஸோ அங்கே 100ன்னு இருக்கும். இது ஏ, பி. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஏ வந்து ஸ்பீடை டபுள் பண்ண நான் டைம் வந்து பாதி ஆகிரும். ஸோ 50 minutes தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போ கான்செப்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எ மேன் கோஸ் certain distance with x km/h and comes back with a speed y km/h. If he takes t hours to go and come back, find the distance. அதாவது போகும்போது x km/h போயிருக்காரு, அதே மாதிரி வரும்போது y km/h வந்திருக்காரு. ஸோ டைமும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கு வந்து டைரெக்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது. d = x × y divided by x + y × t. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கான்செப்ட் சிம்பிள் தான். ஸோ போகும்போது இந்த x km/h ஸ்பீடில் போயிருக்காங்க,
வரும்போது y km/h ஸ்பீடில் வந்திருக்காங்க. டைம் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ இது கொஸ்டின் பார்ப்போம். A boy goes to school 3 km/h, return speed of 2 km/h. ஸோ ரெண்டு ஸ்பீடுமே கொடுத்துட்டாங்க. he takes 5 hours. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி போட்டோன்னா ஃபஸ்ட்டு d is equal to x into y divided by x plus y into t. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 6 டிவைடட் பை 5, இங்கேயும் என்ன டைமும் 5 தான். ஸோ 5 கேன்சல் ஆகிட்டு 6 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் d is equal to x into y divided by x plus y into t. ஸோ 25 இன்ட்டு 4, இங்கே வந்து என்ன வரும்னா 29 வரும். ஸோ அவர் 5 hours 48 minutes இருக்குது. ஸோ 5 hours அப்படி வச்சுக்கலாம். 48 16 சொல்லி எடுத்திங்கன்னா 4 5. ஸோ என்னாகும் 29/5 வரும். டைம் வந்து 29 டிவைடட் பை 5. ஸோ இந்த 29க்கு இந்த 29 கேன்சல் ஆயிரும். ஸோ 20 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 3, இது ஏர்லி ரேட்டுங்கிற கான்செப்ட்டு. ஸோ இதுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. distance equal to s1 into s2 divided by s1 minus s2 into time. இன்னும் போனதில் ஆட் பண்ணோம்ல, இதில் மைனஸ் பண்ணுவோம், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த டீங்கிறது பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம். இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கும் உள்ளதுங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு இது ஏர்லியாக போயிட்டு அகெயின் ஏர்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ்லேயே எடுத்துக்குவோம். லேட்டு, அதாவது ஒரு இது லேட் கொடுத்துட்டு அகெயின் லேட்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் மைனஸ் தான் பண்ணணும். ஏர்லி லேட்டாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, அதே மாதிரி லேட்டு ஏர்லியாக இருந்தாலும் ப்ளஸ்ஸு. ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தோம், d is equal to s1 into s2 divided by s1 minus s2 into time. இந்த ஏர்லி லேட்டுங்கிறது பார்த்தோன்னா வந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கான், அதாவது ஒரு 1/2 hour முன்னாடி வந்திருக்கான், இன்னொருத்தன் அதே 20 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கான்னு சொல்லி வரும். ஸோ இந்த 1/2 hour அடுத்து 30 20, ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி 10ன்னு சொல்லி எழுதுவோம். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம் இந்த இது. ஸோ இதுவே வந்து 10 நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருக்கான், இதுவே ஒரு 40 செகண்ட் ஏர்லியாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வந்தால், அதாவது இப்போ என்ன சொன்னேன், இது லேட்டு, இது ஏர்லி ஒரு 40 நிமிஷம் சொன்னேன். ஸோ இதை என்ன பண்ணிடுவோம், இதை ஆட் பண்ணி 50ன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுருவோம். ஸோ இதை கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டினில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். If Raman drives a bike at a speed of 24 km/h, he reaches his office 5 minutes late. Okay. If he drives at a speed of 30 km/h, he reaches his office 4 minutes early. So 4 minutes early, இங்கே 5 minutes லேட்டு ஏர்லி இப்படி இருந்ததுன்னு என்ன பண்ண சொன்னேன், ஆட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த ஃபார்முலா படி போட்டோன்னா 24 into 30, அதான் s1 into s2. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 6. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மினிட்டில் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே ஹவரில் இருக்குது. ஸோ அதனால் டிவைடட் பை 60 பண்ணிக்கலாம். ஸோ இந்த 9 எப்படி வந்துச்சுன்னா, லேட் ஏர்லி இருந்ததுன்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம்ல. ஸோ 5 + 4 9. ஸோ இதுதான் இதை நீங்கள் டேரெக்டாகவே இது பண்ண முடியும். ஸோ 2 12 2 18, டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 18 சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இதில் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ
ஸோ 18 டிவைடட் பை 27, அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு இது பண்ணாலே டைம் கிடச்சிரும்ல. ஸோ இன்ட்டு 60, ஏன்னா மினிட்டுன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 3 அகெயின் 2 40 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இது இன்னொரு மாதிரியும் பண்ணலாம், அந்த மெத்தடுமே நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு என்ன ஸ்பீடு நம்மளுக்கு தெரியுமா, 24 30. ஸோ 24 30 இதை கட் பண்ணோன்னா 4 5ன்னு வரும். ஸோ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும், 5 4 இருக்கும். ஸோ இந்த 1 தான் நம்மளுக்கு வந்து இயர்லி லேட்டு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 9, இந்த 9 கிடைக்கும். ஸோ அப்படின்னா டைம் என்ன, இங்கே 45 இங்கே 36. ஸோ நம்மளுக்கு தேவை என்னென்னா டிஸ்டன்ஸ் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ 24, ஏன்னா 24 km/h போயிருக்கான். எதில் 45/60. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 4 6, டிஸ்டன்ஸ் வந்து 18ன்னு கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் போன இதில் பார்த்தா அதே ஸ்டெப்பு தான். ஸோ 18 டிவைட் பை 27 60. ஸோ அதே தான் 2 3 அகெயின் 2 40 தான் இதுக்கும் ஆன்சராக இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a man starts from his house and traveling 30 km/h. He reaches his office late by 10 minutes. ஸோ 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காங்க. traveling 24 km/h. He reaches late by 18 minutes. ஸோ அகெயின் லேட்டு தான். ஸோ என்ன பண்ணுவோம், ரெண்டு ஸ்பீடுக்கு கொடுத்துட்டாங்களா, S1 S2 கொடுத்துட்டாங்க. 30 × 24. ஸோ அகெயின் அதே 6 தான். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டாலே போதுமா. ஸோ 8 டிவைடட் பை 60. ஸோ என்னவாக இருக்கும், இதை டேரெக்டாகவே இதை 2ல் கட் பண்ணிடலாம். ஸோ 12 16 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இதை இன்னொரு மெத்தட் பார்த்தோம்ல, அதுபடி பார்த்தோம்னாலும் 30 24. ஸோ 5 4 ஸ்பீடு. டைம் வந்து பார்த்தோன்னா 4 5. இந்த 1 தான் 8னா 4 என்னன்னு பார்த்தோன்னா 32ன்னு கிடச்சிரும். 32ங்கிறது டைமு. ஸோ இங்கே கேட்குறது 32 டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே. ஸோ 30 × 32 டிவைடட் பை 60. ஏன்னா இங்கே மினிட்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் 2 16 தான் இதுக்கும் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதை இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா படியே போடுவோம். ஸோ டைரெக்டாகவே இதில் அந்த 2 ஸ்பீட் கொடுத்துட்டாங்களா, ரெண்டையும் என்ன பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணிடுங்க. கீழே அதுக்கான டிஃப்ரென்ஸு 10. ஸோ டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லேட்டு 10 minutes. அகெயின் ஏர்லியர். ஸோ லேட் ஏர்லின்னு சொல்லி வரும்போது ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். 15 டிவைடட் பை 60. ஸோ இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணோன்னா 2 20 2 30 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, when a person decreases its speed by 6 km/h, reaches his destination 20 minutes late, while when he decreases speed by 2 km/h, he reaches 5 minutes late, is actual speed of the person. முன்னாடி உள்ளதெல்லாம் டிஸ்டன்ஸ் கேட்டாங்களே, இதில் வந்து ரெண்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீடே கேட்குறாங்க. இது நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ D = S. ஸோ டிக்ரீஸ்டு பை 6ன்னு தானே இருக்குது. ஸோ S - 6ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து டிஃப்ரென்ஸ் என்ன, 6ன்னு தான் இருக்க போகுது. ஸோ 20 minutes தானே லேட்டு. 20 டிவைட் பை 16 வச்சுக்கோங்க. இதுவே இங்கே வந்து S × S - 2. ஏன்னா இங்கே டிக்ரீஸ்டு பை
2 தானே. ஸோ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 5/60. ஸோ 60க்கு 60 கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கு 4. ஸோ இதை இது பண்ணும்போது 3. ஸோ 4s minus 24 is equal to 35 minus 6 சொல்லி சாரி 3s minus 6 சொல்லியிருக்கோம். ஸோ எஸ் மட்டும் என்ன 18 சொல்லி கிடைக்கும். ஸோ 18 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 4 தான். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், நீங்கள் டைரெக்டாகவே இது சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை டோட்டல் டைமு. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமு, இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ இதுலேயே 2 விதமாக டிஃபர் ஆகும். இதில் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்படியே போட்டுடலாம். 2 இன்ட்டு S1 இன்ட்டு S2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2. ஸோ இதுபடியே போட்டுடலாம். இல்லைனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம், அதுபடியும் போட முடியும். ஸோ கொஸ்டினில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு S1 இன்ட்டு S2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2. ஸோ 2 இன்ட்டு S1 எவ்வளோ 40, அடுத்து 60, இங்கே வந்து 100ன்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ டேரெக்டாக அந்த 2 0 கட் பண்ணிட்டு 24 48 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இது டேரெக்டாக அந்த ஃபார்முலாலேயே போட்டோம். இதுவே டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தானே. ஸோ ஓவராலாக இந்த 60 40 இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 120. இதை தான் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸாக எடுத்துக்குவோம். ஸோ இவன் இங்கேருந்து 40 km/h வரான், இவன் 60 km/hன்னு வச்சுக்குவோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு போயிட்டு வர்ற டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 240. இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸு. ஸோ டோட்டல் டைம் என்னவாக இருக்கும், டைம் வந்து 5 ஹவர்ஸாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, அந்த 5 ஹவர்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, இதோட எஃபிஷியன்சி எடுத்திங்கனாலே 5ன்னு தான் வரும். அதாவது 120 டிவைடட் பை இது எழுதியே காமிக்கிறேன், 120 டிவைடட் பை 40 ப்ளஸ் 120 டிவைடட் பை 60. ஸோ 2 3 ஸோ 5ன்னு சொல்லி வரப்போகுது. 240 டிவைடட் பை 5 ஸோ 48 தான் கிடைக்கும். ஸோ 48 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ இதையுமே அந்த 2 விதமாகவும் சால்வ் பண்ணி பார்ப்போம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 10. ஸோ இங்கே கீழே 15. 100 டிவைடட் பை 15. ஸோ இது 6.666ன்னு போயிட்டே இருக்கும். அதுதான் 67 போட்டிருக்காங்க. ஸோ இதை நார்மலாக எப்படி பண்ணலான்னா 20. ஸோ 10/5 அகெயின் ப்ளஸ் 10/10. ஸோ வந்து 3 20 டிவைடட் பை 3 20 டிவைடட் பை 3 இதுதான் 6.666ன்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இதை டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் மட்டுமே போடுவோம். 2 இன்ட்டு 40 இன்ட்டு 50 டிவைடட் பை 90. ஸோ டைமு கொடுத்துட்டாங்கல்ல, இன்ட்டு 9. ஸோ இந்த 9க்கு 9 கேன்சல் ஆகிரும். இந்த டைமை ஏன் டைரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா, இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எனது ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸோ அதனால தான் டைரெக்டாக அந்த 9 போடுறேன். ஸோ
ஸோ 9 10 வந்திருக்கும், 0 கட் ஆகிருக்கும். இது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணோன்னா 20. ஸோ 400 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது இன்னொரு கேஸ் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அதாவது இந்த ஃபார்முலா படி போடாமல் நார்மலாக சால்வ் பண்ணோம்ல இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இல்லாததுக்கு எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுபடி பார்த்தோன்னா இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தானே. ஸோ ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 50. ஸோ நெக்ஸ்ட்டு 3 கிலோமீட்டருக்கு 80. ஸோ அப்படின்னா என்ன, 3 × 60 180. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 230. டோட்டல் டைமு இங்கே ஒரு 1 ஹவர், இங்கே ஒரு 3 ஹவர். ஸோ மொத்தம் 4 ஹவர். ஸோ 57.5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா இதுதான் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a man divided his journey into 3 parts. A distances of 18 km, 20 km, 27 km. He travelled the distance at speed of 6 km per hour, 5 km per hour, 9 km respectively. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 18 கிலோமீட்ரு, அடுத்து 20 கிலோமீட்ரு, 27 கிலோமீட்ரு. ஸோ இது இவங்களது வந்து ஸ்பீடு, இங்கே எழுதுறது வந்து மேலே எழுதுறது டிஸ்டன்ஸு, இது வந்து ஸ்பீடு. ஸோ 6 5 9. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணோன்னா 65. இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் இவங்க ஆட் பண்ணோன்னா 65 தான் வரும். ஸோ இதில் டோட்டல் டைம் என்ன, டைமுக்கு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தானே. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 18 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 3. ஸோ 4. 20 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 4. அகெயின் 27 9ஆல் டிவைட் பண்ணோன்னா 3. ஸோ என்னவாக இருக்கும், 6 10. ஸோ 65 டிவைடட் பை 10. ஸோ 6.5 km/h தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு Manoj completed 30 km of his journey at 6 km/h and the remaining 40 km in 5 hours. His average speed in the whole journey. ஸோ 30 கிலோமீட்டர் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இப்போ 30 40. ஸோ 70. ஸோ இன்னும் கொடுத்துட்டாங்க டேரெக்டாக இங்கே ஒரு 5 ஹவர்ஸு, 6 km/h. 6 கிலோமீட்டர்னாலும் அதுவும் ஒரு 5 ஹவர் தான். ஸோ 10. ஸோ 7 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஏன்னா 6ஆல் 30ல் 6 டிவைட் பண்ணாலுமே என்ன வரப்போகுது, 5 தான் வரும். ஸோ அதுதான் அந்த ஒரு 5 ஹவர். ஸோ இதில் டேரெக்டாகவே 5 ஹவர்ஸ்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 5 ஹவரையும் கூட்டினோன்னா 10 ஹவர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு Vikas covered distance by bike. He covered 40% of distance 40 km/h, 50% of distance 25 km/h and remaining 10% of distance at 10 km/h. ஸோ ஓவராலாக இங்கே 100ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40% அதை வந்து 40 கிலோமீட்டர் தான் போகிறான். ஸோ டைரெக்டாக கூட எழுதிடலாம், பட் ஆனால் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இதே மாதிரி 50% அதை வந்து 25ல் போகிறான். அடுத்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் வந்து 10 இருக்கும். இந்த 10ஐயும் 10 km/h தான் சொல்கிறான். ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணோன்னா 1 2 இங்கே ஒரு 1. ஸோ வந்து இங்கே ஒரு 4ன்னு சொல்லி கிடைக்கும். 100/4 வந்து என்ன, 25 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 5 ஆவரேஜ் ஸ்பீட் வித் ஸ்டாப்பேஜ்னு சொல்லியிருக்க போது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஸ்பீடு.
டிவைடட் பை வித்தவுட் ஸ்டாப்பேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஸ்பீடுன்னு சொல்லி சொன்னோம்ல. ஸோ இதில் வித் எனி ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் 54 km/h and with stoppage its speed is 45 km/h. The bus stops for how many minutes per hour? ஓகே, ஸோ இந்த ரெண்டு விதத்துக்கான டிஃப்ரென்சஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ 9. அடுத்து இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது இருக்கோ நீங்கள் வித் ஸ்டாப்பேஜ் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு சில டைமு. ஆனால் கீழே போடுறது எப்போதுமே வித்தவுட் ஸ்டாப்பேஜ் தான் போடுவோம். நீங்கள் பெரிய வேல்யூ என்ன இருக்கோ அதை நீங்கள் கீழே போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தோன்னா இன்ட்டு 60, ஏன்னா மினிட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ 10 மினிட் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பேருக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். A train without stoppage travels with an average speed of 65 km/h and with stoppage it travels with average speed of 52 km/h. For how many minutes does the train stop average per hour? ஸோ போன கொஸ்டினில் கேட்ட அதே மாதிரி தான். ஸோ 65க்கும் 52க்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க, 13. ஸோ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்ன இருக்குது, 65 தான். 65 கீழே போட்டுருங்க, இன்ட்டு 60, அவ்வளோதான். ஸோ 5. ஸோ 12 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ வித்தவுட் எனி stoppage Sunil travels at a distance at an average speed of 80 km/h. With stoppages he covers same distance at average speed 60 km/h. How many minutes per hour does he stop for? ஸோ எவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா அதே தான் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, 80க்கும் 60க்குமான டிஃப்ரென்ஸு 20. பெரிய நம்பர் என்ன, 80 இன்ட்டு 60, அவ்வளோதான். ஸோ 4 அகெயின் 15 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ கான்செப்ட் 6. ஸோ இதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். ஸோ என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா T is equal to root of T1 into T2. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ஃபார்முலா S1 is equal to S2, S1 divided by S2 is equal to T2 divided by T1. ஸோ இதே மாதிரி தான் மூணாவது ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. D is equal to S1 T1 plus S2 into T2. ஸோ இது என்னென்னு சொல்லி சம்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Sham starts to walk from A towards B 10 a.m. and Radha starts walk from B towards 10 a.m. and after meeting C, both reach destination 24 and 54 minutes respectively. Find out time they meet C. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுபடி தான் இது ஒர்க் ஆகுது. ஏ வந்து 54 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ பி என்ன பண்ணுறான், ஏ பாயிண்ட்லேருந்து ராதா ஸ்டார்ட் பண்ணுறான், பி பாயிண்ட்லேருந்து ஆஃப்டர் மீட்டிங் சி. ஓகே, இந்த பாயிண்டில் தான் சி இருக்காங்க. ஸோ இது T1, இது T2.
ஸோ இது டைம் பார்த்தோன்னா 24 மினிட்டு. ஸோ t is equal to root of t1 into t2. ஸோ என்ன ரூட் ஆஃப் 24 into 54ன்னு இருக்க போகுது. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இது எப்படிலாம் பிரித்து எழுதலாம், போது இன்ட்டு 6, இது 6 இன்ட்டு 4. ஸோ இதில் எது இதெல்லாம் வெளியில் வரும், இது ரூட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 6 வெளியில் வந்துடும், அடுத்து 2, அடுத்து ஒரு 3. ஸோ 18 36. ஸோ 10 36க்கு 10 36 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டாவது பார்த்தோம்ல, அந்த சேம் ரெண்டாவது பார்த்த அதே கான்செப்ட் தான். A straight road connects point A and B. Car 1 travels from A to B. Car 2 travels B to A. ஓகே, ஒருத்தவங்க ஏ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க பி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போத் ஆர் லிவிங் சேம் டைம், ஒரே டைமில் இது பண்ணுறாங்க. ஆஃப்டர் மீட் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஆஃப்டர் மீட்டிங் ஈச் அதர்னு சொல்லி வரும். இதை வச்சே இந்த டைப்பை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். They take 45 minutes and 20 minutes respectively to complete their journey. If car 1 travels at the speed of 60 km/h, then the speed of the car 2. ஓகே, ஸோ S1 கொடுத்துட்டாங்க 60, S2 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. பட் ஆனால் டைம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா, டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ S2 வந்து 20 மினிட்ஸு. இதுவே S1 பார்த்தோன்னா 45. ஸோ இது என்ன பண்ணலான்னா, ரூட்லேருந்து வெளியில் கொண்டு வரும்போது ஸோ 4 இங்கே 9 இருக்கும். இது ரெண்டையுமே என்னென்னா இதில் கட் பண்ணியிருக்கேன், 5ல் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 60 டிவைடட் பை எக்ஸு, இது 2, ஏன்னா இதுவுமே ரூட்டில் தான் இருக்குது. 2 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 30 90 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 trains A and B start from station X and Y towards Y and X respectively. Okay, after passing each other. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பாசிங் ஈச் அதர்னு வந்தாலே இந்த டைப் கொஸ்டின் தான். ஸோ டைரெக்டாக இதுபடி பார்த்தோன்னா S1 வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 45, S2 தான் கேட்குறாங்க கொஸ்டின்லேயே, ஸ்பீட் ஆஃப் ஒய் தான் கேட்குறாங்க. ஸோ 4, இப்போ அதில் டைம் படி பார்த்தோன்னா 4:48ன்னு இருக்குது. ஸோ 48னா 4/5. ஸோ வந்து என்ன இருக்கும், 24/5. ஏன்னா கீழே தான் ஃபஸ்ட் உள்ளது வரும், ஸோ மேலே ரெண்டாவது, அதாவது T2 வரும். ஸோ 3 1/3. ஸோ 10/3. ஸோ இதுக்கு ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்தோன்னா டைரெக்டாக 5 டைம் கொண்டு போயிட்டோன்னா 15 வந்துடும். 50 72. ஸோ இது அகைன் கட் பண்ணும்போது 25 36ன்னு வரும். 5 6. ஸோ 5 தான் 45, 6 என்ன 54 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு Radha walks with a speed of 40 km/h from A to meet Sham, and Sham walks towards from B. Okay, after meeting each other. அதே தான் 9 hours 16 hours respectively. Distance between A and B. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, T is equal to S1 into T1, அந்த ஃபார்முலா அப்படி போட்டானாலே வந்துடும். ஸோ இதில் 40 ஃபஸ்ட் உள்ளது தெரியாது. ஸோ 9, இது டேரெக்டாகவே நீங்கள் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தே போட்டுருங்க. 16னா என்ன 4ன்னு வரும்.
9ன்னு என்ன 3ன்னு வரப்போகுது. ஸோ 10 30 டிஸ்டன்ஸ் வந்து என்னது ரெண்டாவதுக்கான ஸ்பீடு வந்து 30ன்னு சொல்லி கிடச்சிரும். அதாவது S2 வந்து 30ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு S1 இன்ட்டு T1 இன்ட்டு S2 ப்ளஸ்ஸு S2 இன்ட்டு T2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ S1க்கும் T1னையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 360ன்னு சொல்லி வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 16 இன்ட்டு 3 48 480ன்னு சொல்லி வரும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 840 தான் இருக்கும். நீங்கள் இந்த 30 கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷனும் கிடையாது இந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இதில் கண்டிப்பாக கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 7. இது நம்ம கொஸ்டின்லேயே பார்த்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். I walk certain distance and ride back taking total time 37 minutes. ஸோ வாக் பண்ணுறான் ப்ளஸ் ரைட் பண்ணுறான், இதனால் 37 நிமிஷம் ஆகுது. ஸோ ஐ குட் வாக் போத். இப்போ எப்போதுமே வாக் மட்டும் பண்ணுறானா என்ன ஆகுனா 55 நிமிஷம் எடுத்திருப்பானா. ஸோ ரைடு போத் வேஸ். இப்போது 2 ரைடு வந்தால் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா 2 வாக்கு வந்து என்ன 55 அப்படின்னா ஒரு வாக்கு 27.5ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சு இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கனாலே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ரைடோடது கிடச்சிரும் 9.5 மினிட்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு இதோடு தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரைடு ப்ளஸ் ரைடு 2 சைடுமே, அதாவது போகும்போதும் ரைடில் தான் இது பண்ணுறோம், வரும்போதும் ரைடு தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா என்னவாக இருக்கும்? 19 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எ மேன் வாக்ஸ் சர்டைன் டிஸ்டன்ஸ் பை ஃபுட்டு அண்ட் ரைட்ஸ் பேக் ஹார்ஸு 4 hour 30 minutes. He could ride on horse both ways 3 hours. The time required by men walk by foot both ways. இப்போ நடந்து போகும்போது வாக் பண்ணும்போது இருக்கிற போத் வேஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா ரைடோட கொடுத்துட்டாங்க. வாக் ப்ளஸ் ரைடு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 4.5 hour. அதானே 4 hour 30 minutes என்ன 4.5 hourன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடுமே ரைட் பண்ணுறதால 3 hours எடுக்குதான். ஸோ 2 hour வந்து என்ன 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்படின்னா ஆர் வந்து என்னவாக இருக்கும்? 1.5 இருக்கும். ஸோ 1.5 கம்மி பண்ணிட்டோன்னா வாக் வந்து என்ன 3 hour இருக்கும். ஸோ 2 hour, அதாவது 2 சைடுமே போகும்போதும் வாக்கு வரும்போதும் வாக்குனா என்னவாக இருக்கும்? 6 தான் இருக்கும். 6 hours தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 8 ரிலேட்டிவ் ஸ்பீடு தான். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு பையனும் இங்கே இருக்கான். 2 பேருமே ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணுவோம். அதாவது இவன் ஒரு S1 ஸ்பீடில் போகிறான், இவன் ஒரு S2 ஸ்பீடில் போகிறான்னா இது சேம் டைரெக்ஷனாக இருந்தால் என்ன ஆகுனா S1 மைனஸ் S2வாக இருக்கும். இதுவே இந்த பையன் வந்து இங்கே அதாவது இந்த சைடு பார்க்குறான், இவனும் அவனுக்கு ஆப்போசிட்டில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா S1 அதே மாதிரி இங்கே S2. ஸோ இது என்ன எடுத்துக்கலான்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும்போது S1 ப்ளஸ் S2 பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது 2 ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணுவோம். இதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும்போது 2 ஸ்பீடை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் பார்ப்போம், அதிலே நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A to B வந்து மொத்தம் 330. இது ட்ராயிங்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இப்போது AB 330 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க.
இப்போ ஏலேருந்து 8 AM to travels towards B 60 km/h. Okay, another train start from B 9 AM. ஓகே 8 AM அதான் 1 hour டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும், ஆல்ரெடி அவன் ஒரு 1 hour போயிருப்பான். 1 hour போயிருப்பான்னா எவ்வளோ, 270. ஸோ இந்த 270 எப்படி வந்துச்சுன்னா, இவன் ஸ்டார்ட் பண்ணுறது 8 o'clock தான் எயிட் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறான் பிலேருந்து மூவ் ஆகிறவன். அதாவது இங்கே போகிறவன் வந்து 60 நிமிஷத்துலேயே 60 km/h ஸ்பீடில் 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரவன் வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது 1 hour டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுறான். அதனால தான் இந்த 2 ஸ்பீடையும் நான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் தானே. ஸோ 60 + 75 என்ன, 135. ஸோ 2 hour தான் அதுக்கான ஆன்சரு நம்மளுக்கு. ஆனால் எப்போ ரெண்டாவது உள்ளவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து 2 hour ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 9 மணி 10 11 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 320 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ B2A எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான், இவன் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். 1 hour. அதேமாதிரி இதுலேயும் 40 கழிச்சிட வேண்டியது தான். ஸோ 280 டிவைடட் பை ஸோ இது என்னது, கிராசிங் ஈச் அதர் தான். ஸோ ஈச் அதர்னால் என்ன, ஆப்போசிட் டைரக்ஷனு. ஸோ 70. 4 hour இதுக்கான ஆன்சராக கிடைக்கும். 4 hourனால் எதில் இருந்துன்னா 8 o'clock இருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது 12 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு a thief is noticed by policeman from a distance of 200 meters. The thief started running and the policeman chase him. The thief and policeman run the rate of 10 km/h and 11 km/h respectively. thief வந்து 10 km/h ஓடுறான், போலீஸ் வந்து 11 km/h ஓடுறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஆஃப்டர் 6 minutes? 6 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா என்ன? ஸோ சேம் டைரெக்ஷன் தான். திருடன் இங்கே ஓடுறான்னா அவருக்கு பின்னாடியே தான் போலீஸும் ஓடுறாரு. ஸோ ஒரே டைரெக்ஷனில் தானே ஓடுறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், 10 - 11 இப்படி இருக்கிறது. 11 - 10 எப்படினாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 1 km/h. ஸோ 60 மினிட்டுக்கு எவ்வளோ ஓடிருப்பாங்க, 1000 மீட்டர் ஓடிருப்பாங்க. ஏன்னா அதில் நம்மளுக்கு மீட்டரில் தானே ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால தான் நான் இதில் மீட்டரில் எழுதுகிறேன். ஸோ 6 நிமிஷத்தில் தான் கேட்குறாங்க. ஸோ 6 நிமிஷத்துக்கு எவ்வளோ போயிருப்பாங்க, 100 மீட்டர் தான் ஓடிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேயுமே அதே மாதிரியான கொஸ்டின் தான். A thief drives his motorcycle at the speed of x km/h. The policeman started following him in a jeep after 4 hours and catches in 4 hours. Okay. If the average speed of the jeep policeman is 40 km/h, then calculate the speed in km/h the thief in motorcycle. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 120 கிலோமீட்டர் எடுத்துக்குவோம். எதை வச்சு எடுக்கிறான்னா, இப்போது 40 கிலோமீட்டர் தானே சொல்லியிருக்காங்க, 4 hour. அதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸோ நம்மளுக்கு இங்கே 40 km/hன்னு சொல்லிட்டாங்க, 4 hourன்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்படின்னா 120 கிலோமீட்டர் தானே, அதுதான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இங்கே 40 km/h, இவன் வந்து x km/hன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தீஃபோட இதுதானே தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம், 160. ஏன்னா மொத்தம் ஓவரால் டைம் வந்து 8 hour. ஸோ இந்த எண்ணு தான் தெரியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம், டைரெக்டாக இது 18 சொல்லி கிடச்சிரும். 80 இல்லை 20ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன, 40 - x தான் வந்து நம்மளுக்கு 20.
ஸோ இங்கேயே ஆல்ரெடி 20 கிடச்சிருச்சுல, அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து என்னது 20 தான் இருக்கும். 20 தான் இதுக்கான ஆன்சர். இது என்னென்னா எதனாலனா இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த n வந்து 20ங்கிறது, இந்த n 20ங்கிறது பார்த்தோன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதுதான். நெக்ஸ்ட்டு, a thief noticed by a policeman from a distance of 97 meter. Then the thief start running and policeman catches him. The thief and policeman run at a speed of 21 meter per second and 23 meter per second respectively. 23, okay. What is the time taken by police to catch the thief? Okay. ஸோ 23, 21, ஸோ 2 மீட்டர் per செகண்டில் தான் ஓடி இருக்காங்க. ஸோ 97 டோட்டல் டிஸ்டன்ஸு. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னு என்ன வரப்போகுது? 48.5 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, a policeman spot a thief at a distance of 360 meter. Both the policeman and thief simultaneously start running with the farmer chasing and later. While the thief runs at speed of 8 km per hour, policeman runs 9.2 km per hour. How many meters the policeman have to run before catch up with the thief? Okay. ஸோ என்ன சொல்கிறாங்க? 360 மீட்ரு. ஸோ 1.2, இந்த 1.2 எப்படி வந்துச்சுன்னா 9.2 சேம் டைரெக்ஷன் தானே, ஸோ அதனால் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 1.2 கிடச்சிரும். ஸோ அந்த பாயிண்ட் போகிறதுக்கு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 5/18. ஸோ இது டேரெக்டாக 3லே கட் ஆயிரும். ஸோ 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 1080 செகண்டுன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா இந்த 1080 செகண்ட் இருக்குல்ல, இதில் நம்மளுக்கு கேட்குறது வந்து how many meter போலீஸோட தான் கேட்குறாங்க. ஸோ 9.2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த இது எடுத்துக்கலாம் இன்ட்டு 5/18. ஸோ இதை கேன்சல் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 8ல் கட் பண்ணோன்னா 18ல் கட் பண்ணோன்னா இங்கே 6. ஸோ 6, 30. ஸோ 2760 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கான்செப்ட் 9, டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டு. டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்னால் ஒன்றும் இல்லை, இதில் திடீர்னு நடந்து போயிருப்பாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நான் சம் பார்த்தே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். A man decides to travel 80 kilometers in 8 hours partly. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது 8 ஹவர்ஸில் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் 8 ஹவர்ஸில் இது பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் யூஸ் பண்ணினா ஃபுட்டு அண்டு, அதாவது பாதி வந்து ஃபுட்லேயும் பாதி வந்து பைசைக்கிள்லேயும் இது பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் அ ஃபுட் வந்து 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பைசைக்கிள் வந்து 16. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹீ ட்ராவல் ஆன் ஃபுட்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட்டில் ட்ராவல் பண்ணது இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் மிக்சர் அனலிகேஷன்லேயே சால்வ் பண்ணிட முடியும். இப்போ ஃபுட்டில் ட்ராவல் பண்ணது வந்து 8. ஸோ பைசைக்கிள் வந்து எவ்வளோ? 16. ஸோ நம்மளுக்கு கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ 80 டிவைடட் பை, ஸோ சென்டரில் வர்றது வந்து பார்த்தோன்னா ஓவரால் இது தானே வரும். ஸோ 10, 6, அதாவது இந்த 10க்கும் 6க்கும் டிஃப்ரெண்ட், 16க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 6. ஸோ இந்த 10க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 2. ஸோ நம்மளுக்கு கேட்குறது வந்து யாரோடது கேட்குறாங்க? ஃபுட்டோடு தானே கேட்குறாங்க. ஸோ 48 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இது எப்படி ஈஸியாக போட்டோன்னா,
இங்கே இருக்கிறது என்னென்னா ஸ்பீடு, இங்கே கிடைக்கிற ரேஷியோ வந்து டைமு. டிஸ்டன்ஸ் வந்து எனது ஸ்பீடு இன்ட்டு டைம் தானே. ஸ்பீடு வந்து 8, இங்கே டைம் வந்து 6. ஏன்னா ஃபுட்டோட தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இதுபடி பார்த்தோன்னா 48 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எ மேன் ட்ராவல்டு a distance 99 kilometers in 9 hours. He traveled partly foot 9 km per hour and partly on bicycle 18 km per hour. What is the distance traveled on foot? ஸோ அதே மாதிரி தான் கொஸ்டின். ஸோ ஃபுட்டில் வந்து எவ்வளோ 9 கிலோமீட்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, பைசைக்கிளில் வந்து 18. ஸோ ஓவராலாக 11. ஏன்னா 99/9. ஸோ 1 தான் வரும். ஸோ இதுக்கும் 18க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 7. ஸோ 11க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 2. ஸோ அதே தான். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்குது ஃபுட் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. 9 × 7 63 தான் இதுக்கான ஆன்சரு. தேங்க்யூ.